அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலகிலே ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் பலதரப்பட்ட முன்னேற்றங்களை நாம் கண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு புதிய வரவுகள் நம்மை நோக்கி நாளொரு மேனியும் பொழுதோறு வண்ணமுமாக வந்த வண்ணமாகவே இருக்கிறது. எல்லா துறைகளிலேயும், எல்லா நிலைகளிலேயும், எல்லோரிடத்திலேயும் ஏதாவது ஒரு புதிய வரவு வருவது, அந்த வரவு ஓய்வதற்கு முன்னால் மற்றொரு புதிய வரவு துவங்கி விடுகிறது. இதை பார்க்கிறோமா இல்லையா? கண்கூட பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் புதிய வரவுகள் நம்மை தொடரும் பொழுது அதற்கு இஸ்லாம் அழகான தெளிவான நெறிமுறைகளை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறது. இப்போ ஒன்றை எடுத்து பாருங்கள். முன்னெல்லாம் தகவல் தொடர்புங்கிறது எட்டாக்கனியாக இருந்தது. தகவல் தொடர்பு எப்படி இருக்கும்? ஆள் அனுப்பி சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அண்டை நாடுகளில் இருந்த அரசர்களுக்கு, தூரத்தில் இருந்த அரசர்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி சொல்லி அனுப்பினார்கள். இது வரலாற்றிலே காண முடியும். அதற்கடுத்து புறாக்களுடைய கால்களிலே கடிதங்களை கட்டி அனுப்பினார்கள். கடிதத்தை புறாவினுடைய காலில் கட்டி அனுப்பிச்சுட்டா அது போய் என்ன செஞ்சிடும்? இப்படிதான் தகவல் தொடர்புகள் பரிமாறப்பட்டது. ஏன் குர்ஆன் கூட ஒரு இடத்துல பேசுகிறதே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த ஹுதுஹுது பறவை ஒரு அரசி பில்கிஸினுடைய அந்த சிம்மாசனத்தை நான் கண்மூடி முடிப்பதற்குன்னால் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்ன தகவலையும் பார்க்க முடிகிறது. இப்ப தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்பட்ட சாதனங்கள், அன்றைய சாதனங்கள் நமக்கு இன்று பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. ஆள் அனுப்பி புறாக்களுடைய கால்களிலே கட்டி, இதெல்லாம் இன்று சாத்தியமாகுமா? இன்றைய நாகரிக உலகம் 21வது நூற்றாண்டு எப்படிப்பட்ட உச்சகட்டமான நாகரிகமான காலகட்டத்திலே வாழுகிறோம். இன்னைக்கு புறாக்கின் காலிலே கட்டியோ அல்லது ஒரு ஆளை அனுப்பியோ தகவல் சொல்லப்படுகிறது. அடுத்த வினாடி அவன் உலகத்தின் எந்த கடைக்கோடியில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு உலகத்தை கையிலே கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். இருக்கா இல்லையா? உங்க கையிலே இருக்குது. உலகம் கையிலே, உலகம் உங்கள் கையிலே. அடுத்த வினாடி உலகத்தினுடைய எந்த மூலையிலேயும் நீங்கள் நேரடியாக பேசலாம். அந்த அளவுக்கு நமக்கு வசதிகள் வந்துவிட்டது. சரி, ஒரு நேமத்து உலகத்திலே கிடைக்க பெறுகிறது, அதை நன்றியோடு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? நல்லதுக்கு பயன்படுத்தணுமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்தாலும் கூட, நாம் கண்டுபிடித்திருந்தாலும் கூட அதை நாம் நன்மைக்கு பயன்படுத்தணுமா இல்லையா? ஆனால் நன்மைக்கு பயன்படுத்துறோமா? ஆனால் அவைகளில் இருந்து எவ்வளவோ தீமைகளை நாம் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த நேமத்து நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும். ஏன்னா 1764 தான் பிரிட்டிஷ் அரசு தான் தபாலுடைய சேவையை ஆரம்பித்தது. 1764 தபால் சேவை. இன்னைக்கு தபாலுங்கிறது இல்லாம போச்சு. எல்லாம் மெசேஜ் தான், டெலிகிராம் இல்லாம போச்சு. முன்னெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து டக்கு டக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப என்னங்கிறீங்க? டக்குன்னு மெசேஜ் பாஸ் ஆகுது, நெட்ல வாங்குறாங்க, பேஸ்புக்ல பாருங்கிறாங்க. இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டோம்.
ஆனால் கிடைக்கப்பட்டதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அல்லாஹ்வுடைய நியமத்தாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடியதை நாம் பயன்படுத்தக்கூடிய விதம் என்ன? ஒரு ஆள் போன் பண்றாரு, எடுக்கல. இன்னொரு தடவை போன் பண்றாரு, எடுக்கல. 3 தடவை எடுக்கிற, உற்றணும் அடிக்கூடாது. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிமுறை என்ன சொல்றாங்கண்டா, ஒரு வீட்டினுடைய உன் சகோதரனுடைய வீட்டினுடைய வாசற்படியை, உன் சகோதரனுடைய வீட்டினுடைய கதவை தட்டுவதற்கு என்ன மார்க்கம் சொன்னதோ அதுதான் இந்த செல்போனுக்கும். ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு, அவர் வீட்டுக்கு போய் என்ன செய்யறாரு? சலாம் சொல்றாரு, பதில் வரல. சலாம் சொல்றாரு, பதில் வரல. 3வது சலாம் சொல்றாரு, பதில் இல்ல. ஃபர்ஜிஉ, திரும்பி போயிரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நீங்க ஒரு தடவை போன் போட்டீங்க, எடுக்கல. 2வது தடவை போட்டீங்க, எடுக்கல. 3வது போட்டீங்கன்னா அடுத்து போடாதீங்க. அவர் ஏதாவது அலுவலில் இருக்கலாம், ஓய்வில் இருக்கலாம், அல்லது பேச முடியாத இடத்தில் இருக்கலாம், பேசக்கூடாத இடத்தில் இருக்கலாம். அதேதான் ஃபாலோயிங் கிடைக்கும். அப்படி இருக்குதா? நாம என்ன சொல்றோம்? கோபப்படுறோம். செவிட்டு போயலா எத்தனை தடவை போன் அடிக்கிறோம். இவனுக்கெல்லாம் எதுக்கு போன்? பெருமைக்கு வச்சிருக்கானா? பேசுறமா இல்லையா? கோபப்படுறதுல அர்த்தம் இல்லை. கிடைக்கப்பட்ட நேமத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்தும் அப்படி நம்ம பேசுறமே, துவங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் பேசுவதற்கு முன்னால் சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு கப்லல் கலாம். இன்னைக்கு அப்படி இருக்கா? பேசுறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லணுங்க. எடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். யாரா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன சலாத்துல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் ஈடேற்றம் உண்டாவதாக. யாருக்கு உண்டான எல்லாத்துக்கும் உண்டாகட்டும். அதனால நீங்க யாருடைய போன் எடுத்த உடனே என்ன செய்யுங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. என்ன ஹலோ ஹலோ ஹலோ? ஏன்? இது நபிமொழி அல்ல, நபிகளாருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறை அல்ல. எடுத்த உடனே என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும். யாருக்கு நீங்க சொல்லுங்க. அப்பதான் இறைவனுடைய சாந்தியும் சமாதான ஈடேற்றம் உண்டா. ஒரு நண்பனுக்கு, ஒரு சகோதரனுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள். துவா தாங்க சலாம். அவனுடைய உள்ளத்தில் அந்த சாந்தி பிறக்குமா இல்லையா? அந்த அமைதி வருமா இல்லையா? என்ன ஹலோ? அதுல போன் எடுத்துக்கிட்டு நான் யாரு பேசுறேன்னு தெரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சொன்னாங்க. என்ன சொல்லணும்? உன்னுடைய பேரை சொல்லி சொல்லு. பேரை சொல்லி சொல்லணும். நான் பேசுறேன்னா என் குரல் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இவ்வளவுதானா நம்முடைய நட்பு? ஆனா குரல் வேலைகளை மாறும். தொண்டை கட்டிக்கிட்டா மாறிடுது, சளி பிடிச்சுக்கிட்டா மாறிக்குது. அதனால போன் எடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து நான் யார் பேசுகிறேன்? நான் யார் பேசுகிறேன்? தர்வேஷ் பேசுகிறேன் சொல்லுங்க. பேரை சொல்லுன்னா யாரான்னு கேட்டுருவா மனைவிய. குடும்பத்தில் நிம்மதி குலைஞ்சிரும். நம்ம புள்ள யாரான்னு கேட்டுருவான். ஓ, தகப்பனவே யாரான்னு கேட்டானா? இதெல்லாம் எதுக்கு தேவை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான நெறிமுறையை சொல்லிக் கொடுத்தாங்க. எனவே அன்புசால் பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அழகான அம்சமான வாழ்க்கையை நபிகளார் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த நெறிமுறையிலே நாம் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.